ஸ்பெஷலுங்க. ஓப்பன் பண்ணுங்க. எங்கள் அம்மா மாதிரிலாம் பண்ண முடியாது, பார்க்கலாம். வாவ், சுபா நீயா பண்ண? நான் அப்ப இல்லைங்க, யாரும்மா பண்ணது? மாமா தான் பண்ணாரு. அப்பா வா என்னப்பா இது? கேசரி சாப்பிடு. அது தெரியுதுப்பா, எதுக்கு இப்போ இதெல்லாம்? உன்னுடைய பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு வருஷமும் உங்கள் அம்மா கேசரி பண்ணுவா. இப்போ நம்ம கூட இல்லை, அதனால் மருமகளோட சண்டை பிடிச்சி நான் தான் கேசரி கிண்டேன். சாப்பிடு. அது சரிப்பா, என் பர்த்டேக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சரி, வருஷம் ஆனால் என் ஒவ்வொரு பர்த்டேக்கும் இங்கே கூட்டிகிட்டு வரீங்களே, ஏன்பா? நீ உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது டாக்டர் சொன்னார் இந்த குழந்தை வேண்டாம், குறையோடு தான் பிறக்கும் அப்படின்னாரு. நானும் சொன்னேன் வேண்டாம்மா அப்புறம் பற்றிக்கலாம் எவ்வளோ சொன்னேன். ஆனால் உங்கள் அம்மா கேட்கல. எனக்கு தெரியும் எனக்கு நல்ல குழந்தை தான் பிறக்கும், ராஜா மாதிரி பிறப்பான் அப்படின்னு சொன்னான். இதே இடத்துல இதே இடத்துல தான் உங்கள் அம்மா சொன்னான். நான் எவ்வளோ வேண்டான்னு சொல்லியும் கூட அவர் சொன்னது தான் பறிச்சு ஓடிடுச்சு. 36 வருஷம் ஓடிடுச்சு. அவளும் சரிப்பா விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. பர்த்டே எதுவுமா ஏன் மாமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. இட்ஸ் ஆல் ரைட். அப்படி எங்களோட ஃபோட்டோ எடுமா. இது ஒரு நிமிஷம். நல்லா இருக்கணும். ஓகே, ஸ்மைல் ப்ளீஸ். ம் ம் அங்கே பாரு. ஏய் வருஷா, அப்படி 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 நீடு. என்னங்க அங்க போய் போட்டோ எடுத்தா செமையா இருக்கும்ல? சரி வா. வேணாம் சும்மா எதுக்குங்க ரிஸ்க் எல்லாம்? அப்பா அங்கே போகிறோம், எங்களை ஃபோட்டோ எடுங்க. அங்கேயா? ஆமாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நாங்கள் போகிறோம். சரி பார்த்து. சரிப்பா. இதோ வரேன் வருஷா. ஐயோ என்னங்க, மாமா விழுந்துட்டாரு மாமா. அருள், இப்ப நிக்க போறீங்களா இல்லையா? நில்லுங்கப்பா. அருள் சொன்னா கேளுங்க, ஓடாதீங்க. ஓடாதீங்கன்னு சொல்றேன்ல, நில்லுங்க. என்னடா வா. ஸ்லோ ஆகாத, வந்துட்டா பக்கத்துல நில்லுங்கன்னு சொல்றேன்ல. மாட்னியா? வர்ஷா உனக்கு தான் ஃபோன். குடு. அம்மா பேசிட்டு வரட்டும், நம்ம விளையாடலாம். ஓ மம்மி. ஹாய் வர்ஷா. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் வர்ஷா. ஆமா, எங்க இருக்கீங்க? பீச்ல. ஓ பீச்லயா? டாடி கிட்ட பேசு. ஹாய் டாடி. Hi Mavasha, how are you? ஹாய் டாடி. Okay, you carry on. ஆமா, எங்க நம்ம மாஸ்டர்?
தோ விளையாடிட்டு இருக்கான். ஹே அருள், இங்க பாரு, பாட்டி கூப்பிடுறாங்க பாரு. வேணாம்மா வேணாம்மா, அவன் பிஸியாக இருக்கான், அவனை விட்டுரு. வாங்க மாமா. வாங்க வாங்க. உட்காருங்க, நான் வரேன். உட்காருங்க. யாருமா? தாத்தா வந்திருக்காரு. குடுமா. என்ன வருஷா எல்லாரோடையும் அவுட்டிங்க? ஆமா ஆமா. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த தாத்தா மாதிரி இல்லையே, முகத்துல ஏதோ தேஜஸ் தெரியுதே. என்ன அங்க என்ன ஸ்பெஷல்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் காசிக்கு போகிறேன். அதான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். சரி, அங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்க, என்ன எப்போ வந்து பார்ப்ப? நான் காசிக்கு போயிட்டு வந்த உடனே கேரளாவுக்கு தான் வருவேன் உன்னை பார்க்கறதுக்கு. ஓகேயா? இந்த தடவை நீ என்னை ஏமாற்றக்கூடாது, சரியா? கண்டிப்பா வரணும். பாய் தாத்தா. பாய். என்ன திடீர்னு காசிக்கு? நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது தான். இன்றைக்கி அருளோட பிறந்த நாள், அதான் கேசரி பண்ணேன். சாப்பிடுங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சுபா இந்தா. நல்லா இருக்குல்ல? இன்னொரு ஸ்பூனு. நல்லா இருக்கு. உங்கள் 2 பேரையும் இப்படி பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. தெரியலையா? என்னன்னு தெரியல. உனக்கு இவ்வளோ பிடிச்சிருந்தா அது அருள்கிட்ட சொல்லி மியூச்சுவலாக பிரிஞ்சிருக்கலாமே, இல்லை டிவோர்ஸ் வாங்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து என் பையனை கொன்னுட்டீங்களே. ஐயோ மாமா, கீழே விழுந்துட்டாரு மாமா. நான் போலீஸ்கிட்ட போயிருக்கலாம், ஆனால் போல என் பேத்தியை பார்த்தேன். கள்ளக்காரனோட சேர்ந்துக்கிட்டு புருஷனை கொன்னவனுடைய மக அப்படிங்கிற பேர் என் பேத்திக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன். அவள் அனாதை ஆகிடக்கூடாது. அவள் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் அவளுக்கும் இந்த உலகத்துக்கும் தெரியணும். அதுக்குத்தான் இத்தனை வருஷம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ண, இன்னைக்கு தான் அதுக்கு நேரம் வந்தது. நீங்கள் சந்தோஷமாக இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன சாகடிக்க முடியாது. நீங்கள் என் பையனை கொண்ட பாவத்தையும் நான் உங்களை கொன்ன பாவத்தையும் காசிக்கு போய் கரைக்க போகிறேன். தானானே